ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தவையும் கேட்டவையும் முயற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா. என்னடா நீ பெரியவனா நான் பெரியவனா பார்க்குறான்னு பார்க்குறீங்களா? இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசா மாநில அரசா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, எம்எல்ஏவா எம்பியா, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ப்போமா? முதல்ல நம்ம எம்எல்ஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. எம்எல்ஏங்கிறவங்க வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழில் சட்டமன்ற உறுப்பினர். இவங்க எங்கே இருப்பாங்கன்னா நமது மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் தான் அவங்க இருப்பாங்க. நம்ம எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், நீங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சது தான். இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு. எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டு அதில் அதிக ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கோ அந்த மெஜாரிட்டியில் உள்ளவங்க தான் எம்எல்ஏவாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரியா? அது எல்லாருக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எம்எல்ஏக்களுக்கான சட்டம் மற்றும் அதிகாரம் மாநில, அதை பற்றி இப்போ பார்ப்போமா? அவங்களுக்கான எம்எல்ஏ அவங்களுக்கான சட்டம், அவங்களுக்குள்ள அதிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? சட்டம் இயற்றுதல், எம்எல்ஏக்கான சட்டம் இயற்றுதல், அப்புறம் அதிகாரம், அதை பற்றி நம்ம பார்ப்போமா? எம்எல்ஏக்கான சட்டம் இயற்றுதல் மாநில பட்டியலில் உள்ள துறைகளுக்கான காவல்துறை, சுகாதாரம், விவசாயம், உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவற்றிற்கான சட்டங்களை உருவாக்கவும் திருத்தவும் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாநில பட்ஜெட், நம்ம லோக்கலில் உள்ள பட்ஜெட் அப்படின்னா மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அதை விவாதித்து ஒப்புதல் அளிக்கும் உரிமை இவர்களுக்கு உள்ளது. அந்த மாநில நம்ம லோக்கல் பட்ஜெட்டு விவரத்தில் எவ்வளோ எங்களுக்கு கொடுங்க, எவ்வளோ எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க விவாதிக்கலாம். அதை பற்றி உரிமை எம்எல்ஏக்கு உண்டு. அப்புறம் தொகுதி மேம்பாட்டு நிதி, நம்ம எம்எல்ஏக்கு இப்போ நம்ம தொகுதி மேம்பாட்டுக்காக எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எம்எல்ஏக்கு தனது சொந்த தொகுதியில் வளர்ச்சி பணிகள் செய்ய எம்எல்ஏ ஏடிஎஃப் ஃபண்டு வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படும். தற்போது இது 3 கோடியாக உள்ளது. அதாவது ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க தொகுதியோட வளர்ச்சிக்காக 3 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள அமௌண்ட்டு. இதை வச்சு அவங்க என்னெல்லாம் அந்த 3 கோடியை வச்சு என்னென்னா அவங்க நல்லது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை அமைத்தல், அந்த நம்ம லோக்கல் ஏரியாவில் சாலை அமைத்தல், ரோடு போடுறது அந்த மாதிரி. அப்புறம் குடிநீர் வசதி, தண்ணி வசதி இல்லாத தண்ணியை இது பண்ணி கொடுக்கலாம். பள்ளி கட்டிடங்கள், ஸ்கூல் அந்த மாதிரி கட்டி கொடுக்கலாம். அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த மாதிரி தான் அவங்க இந்த அமௌண்ட்டை வச்சு 5 கோடியை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணலாம் நம்ம எம்எல்ஏவாக இருக்கவங்க அவங்க தொகுதியில். அதுக்கப்புறம் முதல்வரை தேர்ந்தெடுப்பது எப்படி, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பது எப்படி, அது எல்லாருக்கும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதாவது அதிக எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியினரே முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க. அதிக எம்எல்ஏ யாருக்கு வச்சுருக்காங்களோ அவங்க தான் முதல்வர், அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க முதல்வரை. ஓகேயா? அப்புறம் எம்பி வச்சு பார்ப்போமா? எம்பி என்பதன் விளக்கம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்க எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுனா, இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. அவங்க டெல்லியில் தான் இருப்பாங்க. ஓகே. அப்புறம் இதில் மக்களவை, லோக்சபா, மாநிலங்களவை, ராஜ்யசபா என 2 உள்ளது. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 இருக்குது பார்த்துக்கேன். அதுக்கப்புறம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? நாடாளுமன்ற தேர்தலில், மக்களவை தேர்தலில் இந்தியா முழுவதிலும் உள்ள மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுப்பவர்கள் மக்களவை எம்பிக்கள். அதாவது இந்தியாவில் உள்ள எல்லாருமே ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கிறவங்க தான் மக்களவை எம்பிக்கள். சரியா? மக்களவை எம்பிக்கள். எம்எல்ஏ, மாநிலங்களவை எம்பிக்கள் நம் மாநில எம்எல்ஏக்களால் மாநில மக்களவை எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மக்களவை எம்பிக்கள். மாநிலங்களவை இருக்குல்ல, இப்போ லோக்சபா, ராஜ்யசபா, அந்த மாதிரி மக்களவை லோக்சபா, மாநிலங்களவை ராஜ்யசபா. இப்போ மக்களவை எம்பி தேர்ந்தெடுக்கிறவங்க மனிதர்களால், நம்ம மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநிலங்களவை எம்பிகளை நம்ம மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் அவங்க ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? அப்புறம் எம்பியோட சட்டம், அதிகாரம், கடமையை வச்சு இப்போ நம்ம பார்ப்போம். தேசிய அளவிலான சட்டம், எம்பிகளோட சட்டம், கடமை அவங்க எப்படின்னா, தேசிய அளவிலான சட்டங்கள் இயற்றுதல், பட்டியல், பொதுப்பட்டியல்,
பொதுப்பட்டியல் உள்ளன. அதில் என்னெல்லாம் வரும்னா துறைகளான இராணுவம் அவங்க செய்கிற வேலைகள் பார்த்திங்கன்னா இராணுவம், வெளியுறவுத்துறை, ரயில்வே, தொலைத்தொடர்பு, தபால் துறை, வங்கி போன்ற தேசம் தழுவிய விஷயங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் எம்பிக்களுக்கு மட்டுமே உள்ளது. இந்த ரயில்வே, வெளியுறவுத்துறை, தபால் துறை இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெலாம் எம்பிக்கள் தான், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. அதை ஒர்க் பண்ணுறது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம். மத்திய பட்ஜெட் இந்தியாவின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் தீர்மானிப்பதும் விவாதிப்பதும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அதாவது இப்போ மத்திய பட்ஜெட் இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பட்ஜெட்டு இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது வந்து எம்பி மட்டும்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் தொகுதி மேம்பாட்டு நிதி. ஒவ்வொரு எம்பிக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒவ்வொரு எம்பிக்கும் தனது தொகுதி வளர்ச்சிக்கு வருடத்திற்கு 5 கோடி வரை ஒதுக்கப்படும். இதை வைத்து மாநிலங்கள் அளவிலான உட்கட்டமைப்புகள், அரசு பள்ளிகள், ரயில்வே நிலையம் மேம்பாடு போன்றவற்றை தனது தொகுதியில் செய்யலாம். அதுக்கப்புறம் பிரதமரை தேர்ந்தெடுப்பது. நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பெரும்பான்மைகளில் எம்பிக்களை கொண்ட கட்சி தான் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும். அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வந்து பெரும்பான்மையான எம்பிக்களை வச்ச கட்சி தான், இப்போ நிறைய எம்பி யார் வச்சுருக்காங்களோ நாடாளுமன்றத்தில் அவங்க தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களவை கட்சி தான், அந்த கட்சி தான் பிரதமரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இருவருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ எம்எல்ஏக்கும் எம்பி அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எம்எல்ஏ அப்படின்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்ஏ என்பவர் மாநிலத்துக்கு உட்பட்டவர். சரியா? இப்போ தமிழ்நாட்டு மாநிலம், ஆனால் மாநிலத்துக்கு உட்பட்டவங்க வந்து எம்எல்ஏ என்பவங்க. அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர். இவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசம் ஃபுல்லாக உட்பட்டவர்கள் எம்பி. அப்புறம் இது வந்து ஸ்டேட் லெவல். நம்ம எம்எல்ஏங்கிறவங்க ஸ்டேட் லெவல், எம்பிங்கிறவங்க நேஷ்னல் லெவல். ஓகே. தலைவர். எம்எல்ஏக்களின் தலைவர் வந்து சிஎம், முதலமைச்சர் எனப்படுவாங்க. எம்பிக்களின் தலைவர் வந்து பிஎம், பிரதமர் என கூப்பிடுவாங்க. சட்ட வரம்பு. உள்ளூரில் பஸ் ஸ்டாண்டு. இப்போ எம்எல்ஏக்களுக்கு சட்ட வரம்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் இந்த பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல், அந்த மாதிரி ரோடு போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஏரியாக்குள்ளே அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. இவங்க எம்பிக்களுக்கு உள்ள சட்ட வரம்பு வந்து ரயில்வே, அந்த பெரிய பெரிய வேலைகள், அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பதவி காலம். இவங்க 2 பேருக்கு உள்ள பதவி காலம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குமே ஈவனாக 5 வருஷம் பதவி காலம். இதில் யார் பெரியவன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே பெரியவங்க தான். எம்எல்ஏவும் சரி, எம்பியும் சரி, 2 பேருமே. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி தான், தமிழ்நாடு எந்த நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் சரி தான், இல்லை பிரதமராக இருந்தாலும் சரி தான், 2 பேருக்குமே பொறுப்புங்கிறது வந்து மக்கள் பணிக்காக தான் அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால் 2 பேருமே பெரியவங்க தான். அதனால் மக்களாகிய நம்ம வந்து யார் இப்போ நம்ம ஏரியாவுக்கு தேவை, நமக்கு ஒரு பிரச்சனை தேவைன்னா நம்ம முதல்ல நாடுறது வந்து எம்எல்ஏவை. அதுக்கடுத்து அவங்க எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு மேலே உள்ளவங்களை நாடுவாங்க, எம்பிக்களை நாடுவாங்க. அவங்க வந்து நம்ம மக்களுக்கு தேவையானதை செய்வாங்க. அதனால் நமக்கு தேவையான தகுதியானவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நாட்டு வளர்ச்சிக்கு நம்ம தான் ஒரு இதாக இருக்கணும். எல்லாம் எப்படி எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனால் பயனடைஞ்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.